அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராதிகா அவங்க பக்கத்துக்கு பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசி முடிச்சிடறாங்க. பேசி முடிச்சது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாச்சு அப்படி இருக்காதீங்க, நீங்கள் எல்லாரையும் அப்படி ட்ரீட் பண்ணதுனால தான் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது, இதுக்கப்புறமாச்சு அப்படி இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அது மாதிரி உங்களோட வாழ்க்கையை நீங்களே வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிளம்பி போகிறாங்க. ராதிகா பேசுனது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா ராதிகா பின்னாடியே போயிட்டு ராதிகாவை நிற்க சொல்கிறாங்க. நீங்கள் பேசுனது எல்லாமே ரொம்ப தப்பு, சரியான நேரத்தை எதிர்பார்த்து இப்போ அவங்கள குத்தி கட்டின மாதிரி இருக்குது, இவ்வளோ வலியோடு இருக்கிற ஒருத்தர்கிட்ட இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கேட்குறாங்க. உடனே ராதிகா வந்து இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் தப்பாக பேச கிடையாது பாக்கியா, அவங்க பண்ண தப்பை நான் குத்தி காட்டணும்னு சொல்ல கிடையாது, ஏன்னா இந்த ஊர் உலகத்துக்காக தான் அவங்க பயந்து வாழ்ந்தாங்க, அதெல்லாம் ஓகே. இப்போ உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, நீங்கள் கோபியை டைவர்ஸ் பண்ணுறீங்கன்றப்ப இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழுன்னு தானே உங்ககிட்ட சொன்னாங்க, மற்றபடி இது தப்பு சரியாதுன்ற பற்றி எதுவுமே சொல்லலைல்ல. நான் அவங்க கோபி இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்காரு அப்படின்னு சொன்னது என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வேறு மாதிரி இல்லை பேசியிருக்கணும், அது எல்லாமே தப்பு இல்லை. அந்த டைமில் நம்ம இப்படி தான் துடித்தோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்த இதை விட வேறு வழி இல்லை. சப்போஸ் இப்போ நான் இதை சொல்லலைன்னா திரும்ப அவங்க ஒரு வருஷமோ இல்லை 6 மாதமோ கழித்து வெளியில் மாமா இறந்ததை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா பழையபடி பேசுவாங்க, அப்பயும் பல பேரோட மனசு இப்படி தானே காயப்படும், இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் வருத்தப்படுறீங்க இல்லை நீங்கள் அதை பற்றி கேர் பண்ணிக்கிறீங்கன்றதுலாம் எனக்கு எதுவுமே கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா பாக்கியா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பாக்கியா வந்து இவ்வளோ மோசமாக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி போய்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ஈஸ்வரியும் கூப்பிட்றாங்க சாப்பிட்றதுக்காக. ஆனால் ஈஸ்வரி வந்து இல்லை நான் வரல, எனக்கு சாப்பாடு வேணாம், மாத்திரை வேணாம், எதுவுமே வேணாம், இந்த ஊர் உலகத்துக்காக நான் 1 வருஷம் இனிமேல் வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறேன், நல்லது கெட்டதுக்கு எதுக்கும் என்னை கூப்பிடாதா பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து அத்தை நீங்கள் மற்றவங்களுக்காக இருக்க வேணாம், உங்களோட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை எதையுமே பொருட்படுத்தாமல் நம்ம ஈஸ்வரியா அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் நம்ம செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கா பாத்தியா உன் மாமியாரை 1 வருஷம் கழித்து திரும்ப வந்து அவங்க பழையபடி தான் இருப்புன்ற மாதிரி தானே சொல்கிறாங்க, ஆனால் உன் மாமியாவுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாதுக்கா, நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், உலகனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதையாச்சும் சொல்கிறாங்களா பாரு, அப்படியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம ஈஸ்வரி இந்த விஷயத்தை ராதிகா சொன்னதை பற்றி கண்டிப்பாக அனலைஸ் பண்ணதான் போகிறாங்க. அதுலேருந்து ஈஸ்வரியோட அந்த கோபமான குணங்கள் எல்லாமே மாறி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஈஸ்வரியாக வெளியில் வர போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.